every adult who takes the right vaccine at the right time, and if it is chosen appropriate according to their age and the specific age related problems, and taking into consideration the immunity, we have to understand it not only provides a very effective shield against the vaccine preventable diseases, but also will help in healthy aging throughout the entire journey of a life. So I exhort every adult to take up vaccinations even as a routine part of our life, as well as during our travel experiences. Thank you. ஸோ என்னோட நேம் வந்து டாக்டர் ஜான்சி. ஸோ கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி 2 years ஆகுது. மெயின்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பீடியாட்ரிக் கேசஸ் தான். ஸோ சைடில் எங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லா கேசஸும் பார்க்குறோம். ஸோ ஆர்த்தோ அண்ட் ஜென்ரல் மெடிசன்ஸ், ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ், கைனகாலஜி எல்லாமே இருக்குது. இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அடல்ட் அண்ட் ட்ராவல் வேக்சின்ஸ். ஸோ அடல்ட் அண்ட் ட்ராவல் வேக்சின்ஸ் பற்றி மேம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே கூட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஃப்ளூ, நியூமோகோக்கல் வேக்சின்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மேம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ அதையும் நாங்கள் வந்து இப்போ புதுசாக வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு தான் இந்த இனோகிரேஷன். ஸோ பீடியாட்ரிக் ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரொட்டீனாக நம்மளுக்கு வந்துட்டு ஐஏபி ஷெட்யூல்ஸ் படி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் கொடுக்குறது. ட்ராவல் வேக்சின்ஸஸ் அப்படின்ட்டு அடல்ட்ஸ் வேக்சின்ஸ் பார்த்தா மோஸ்ட்டாக வந்து இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்ஸா, நியூமோகோக்கல் இந்த 2 வேக்சின்ஸும் கொடுக்குறோம். ஹெப்படைட்டிஸ் வந்துட்டு ட்ராவல் வேக்சின்ஸாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வேக்சின்ஸாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஹெச்பிவி வேக்சின்ஸ் ஃபார் ஃபீமேல்ஸ். இல்லை வரலாம். எவ்ரிடே இருக்குது. மார்னிங் 8 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம். ஹோம் சர்வீசஸ் வந்துட்டு சர்டன் வேக்சின்ஸ்க்கு போடுறோம். அடல்ட்டுக்கு, சீனியர் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் நாட் ஏபிள் டு கம் டு த கிளினிக் அவங்களுக்கு வேணால் நாங்கள் ஹோம் சர்வீஸ் பண்ணுறோம். மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு கிளினிக் வர சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம 24 hours அந்த வேக்சின் பேக்கப் வச்சுருக்கோம். கோல்ட் செயின் எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த வேக்சின் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம இதில். ஏன்னா 24 hours ஜென்ரேட்டர் பேக்கப் வச்சுருக்கோம் அண்டு ஐஎல்ஆர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் வேக்சினுடைய எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். எஸ், எல்லாமே வந்து நம்மளோட கவர்மெண்ட் அப்ரூவல் வேக்சின்ஸ் தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்தெந்த வேக்சின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அதே தான், இன்க்ளூடிங் WHO. அண்ட் ஆல் பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி அடல்ட்ஸ் more than 50 years and also for people traveling எல்லாருக்கும் கொடுக்குற வேக்சினுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாமினேஷன் பை அ ஃபிசிஷியன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெல்த், அவங்கவுங்க ஏஜ் ரிலேட்டடுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஹெல்த் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ், அதாவது அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் வேக்சின் கொடுத்துட்டு அதற்கு தேவையான சர்டிஃபிகேட்டும் இங்கே கொடுக்கறதுனால ட்ராவல் பர்பஸஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும், உங்கள் ரெக்கார்டுக்கும் அது ஆல்வேஸ் ஹெல்ப் பண்ணும். இல்லை, அதனால தான் இங்கே ஃபிசிஷியன் எப்பயுமே ஒரு வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலுமே, பீடியாட்ரிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களுக்கு பார்க்குற ஃபிசிஷியனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி இருக்க என்னென்ன கோமாபிடிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான வேக்சின், கரெக்ட் டோஸ் போகும் ஏஜுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பயமுமே இருக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வேக்சின் போடும்போது அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தொற்று நோயிலேருந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொற்று நோய் கம்மியாக இருந்தாலே அவங்க லைஃப் ஸ்டைல், பெரியவங்களா எஸ்பெஷலி 50 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க தேவையில்லாத பின்னாடி செலவு பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன். இல்லை, இப்போ வந்து எல்லா கண்ட்ரீஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸுக்குமே சர்டன் வேக்சின்ஸ் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். இன்க்ளூடிங் இந்தியாவுக்குள்ளே வரவங்களுக்கும் there are certain vaccines mandatory. அது ஒரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ரெகுலர் வேக்சின்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது, அதாவது டிபிடி வேக்சின், அதாவது முத்தடுப்பு ஊசி, அதே மாதிரி போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி, டைஃபாய்டு, இந்த மாதிரியான வேக்சின்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்குமே காமன், எல்லாருமே போட்டிருக்கணும். மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா, இந்த வேக்சின் எல்லாமே எல்லா கண்ட்ரிக்குமே பொதுவானது. டைமிங் மட்டும்தான் மாறுபடும். அது முக்கால்வாசி நம்ம எல்லாருமே போட்டிருப்போம். பட் பெரியவங்களானப்புறம் நம்ம போட வேண்டியது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒர்க் ரிலேட்டட் போகும்போது இதில் என்ன கவனிக்கணும்னா, சில பேர் நம்ம வந்து பூஸ்டர் டோஸ் மிஸ் பண்ணியிருக்கலாம்.
ஸோ அங்கே போனோன்னா நம்ம அந்த தொற்றை பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்ம அந்த கண்ட்ரிக்கு போகும்போது இங்கே இருக்க பல நோய்களை நம்ம அங்கே கொண்டு போய் மற்றவங்களுக்கு பரப்புறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ருட்டீன் வேக்சினேஷன் அடல்ட்டாவோ நம்ம செக் பண்ணிவிட்டு எடுக்கும்போது நம்ம விட்டு போன வேக்சினையும் எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் ட்ராவல் வேக்சின் நீங்கள் கேட்ட மாதிரி சில கண்ட்ரிக்கு சில வேக்சின் கம்பல்சரி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்க்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக போலியோ இருக்கணும், கண்டிப்பாக நிமோனியா வேக்சின் போட்டிருக்கணும், ஃப்ளூ வேக்சின் போட்டிருக்கணும், மெனிங்கோகாக்கல் வேக்சின் போட்டிருக்கணுன்றது மேண்டேட்ரி. அதே மாதிரி யூகே மாதிரி கண்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக மெனிங்கோகாக்கல், நியூமோகாக்கல், நிமோனியா வேக்சின் போடணுன்றது மேண்டேட்ரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோ ஃபீவர் வேக்சினுங்கிறது சவுத் சென்ட்ரல் அமெரிக்கா போகிறவங்க, ஆஃப்ரிக்கா போகிறவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியம். அதே மாதிரி அங்கேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான வேக்சின். ஸோ இந்த வேக்சின் நம்ம போடலை ஆர் சர்டிஃபிகேட் கையில் இல்லை, எல்லோ ஃபீவர் வேக்சினுக்குலாம் 10 நாள் முன்னாடியே போட்ட பிறகு தான் கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நம்ம அந்த கண்ட்ரிக்குள்ளே டூரிஸ்டாவோ இல்லை ஸ்டூடெண்ட்டுக்காக கூட நம்ம என்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மேண்டேட்ரியாக இருக்குது அப்படி நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடியே போடுறதுக்கு தான் 4 to 6 வீக்ஸ் முன்னாடியே நம்ம இதை பிளான் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி ட்ராவல் கிளினிக்கில் வந்து நம்ம விசிட் பண்ணோம்னா அவங்கவுங்க எந்தெந்த கண்ட்ரி ஆர் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த வேக்சின் மேண்டேட்ரின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக போட்டு வச்சிட்டோம்னா நம்ம என்ட்ரி ப்ராசஸ் இன்டு தட் கண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் அது கண்டிப்பாக எடுக்கணும் மேண்டேட்ரின்றதுனால நம்ம அதை பைபாஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கவும் தேவையில்லை. அண்ட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். எந்த சைடு எஃபெக்டும் இருக்க போகிறதில்ல, ரொம்ப இருந்தாலும் ரொம்ப மினிமல் சைடு எஃபெக்ட் ஆஃப் பெயின் 1 டேக்கு இருக்க போகுது. ஸோ இதை நினச்சி பயந்துட்டு நம்மளுக்கு உயிர் காக்கும் தடுப்பூசிகளை போடாமல் இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ போட்டுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். அவங்க போகிற கண்ட்ரி இல்லை அவங்க போகிற யூனிவர்சிட்டியை பொறுத்து வேக்சினேஷன் கவரேஜ் வந்து வேறுபடும். எல்லா கண்ட்ரிக்கும் வேக்சினேஷனுக்கு இன்சூரன்ஸ் இருக்காது. இப்போது எங்களோட ஜிபி பாலிகிளினிக்கோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இப்போது எல்லாருக்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். எப்போ வேணாலும் 24 hours யார் வேணாலும் கால் பண்ணலாம். முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஃபிசிஷியனும் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க.